கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நாம ஜெபம் பண்ணும்போது ஒரு பிரயோஜனமுள்ள ஜெபமா பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நாம சொல்லணும் எல்லாவற்றையும், நம்முடைய சூழ்நிலை முழுவதையும் கர்த்தரிடத்துல நம்ம சொல்லணும். சொன்னாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா நாம செஞ்சிருக்கிற பாவங்களை நாமளே மறந்து இருக்கிறப்ப ஆண்டவர் எப்படி அதை மன்னிப்பார்? எதுவா இருந்தாலும் சரி, நம்ம பாவமா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம உபத்திரப்படுவதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தரோட சமூகத்துல நம்ம உண்மையா வெளிப்படையா அவரிடத்துல சொல்லி நாம ஜெபிக்கிறப்போ நிச்சயமா அதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, உண்மை அதுதான். இப்போ சங்கீதக்காரன் பாருங்க, 119வது சங்கீதத்துல 153வது வசனத்துல இப்படி ஒரு வேண்டுதல் பண்றார். என்னன்னு, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன் அப்படிங்கிறார். என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து என்ன விடுதலை பண்ணுங்க, ஏன்னா நான் ரொம்ப உபத்திரப்படுறேன். அப்ப என்னென்னவெல்லாம் உபத்திரவப்படுறாரு, எதுலயெல்லாம் உபத்திரவப்படுறாரு அப்படிங்கிறத ஆண்டவரோட சமூகத்துல சொல்றார். ஒவ்வொன்னா, இதுல எனக்கு உபத்திரமா இருக்கு, இதுல எனக்கு வேதனையா இருக்கு, இதுல துக்கமா இருக்கு, இதையெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு அவரோட சமூகத்துல வச்சுட்டு அதையெல்லாம் பார்த்து என்னை விடுவீங்க. சும்மா வெறுமனே போய் ஆண்டவரே என்னை விடுவீங்க அப்படின்னா அவர் எதுல இருந்து நம்மளை விடுவிப்பாரு சொல்லுங்க? நாம பண்ற பெரிய தவறு என்ன தெரியுங்களா? நாம என்ன செய்யறோம், நாம எதுக்காக வேண்டுதல் பண்றோம், நாம என்ன கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு 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 உண்மைத்தன்மை இல்லாமையே நம்ம என்ன பண்ணிடுறோம், சும்மா வெறுமனே மேல் பூச்சா போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறோம். சில பேர் பாருங்க, ஊழியக்காரருமே சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சும்மா ஜென்ரலா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் போய் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றமே தவிர எந்த விஷயத்துல நம்ம ஆசீர்வாதம் கேட்கிறோம், எதுக்காக ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், என்ன காரியத்தை நாம நிறைவேற்றுவதற்காக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விவரங்களை சொல்லி நாம ஜெபிக்கிறது இல்லை. சரி, இந்த விவரத்தை சொன்னாதான் ஆண்டவர் நமக்கு செய்வாரா அப்படின்னா ஆமா. ஏன்னா முதல்ல நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். நாம எதுக்காக வேண்டுதல் பண்ணுகிறோம் அப்படிங்கிறத நாம நினைவுபடுத்தணும். நாம செய்யக்கூடிய காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா இல்லையாங்கிறத முதல் நாம உணரணும். இதையெல்லாம் ஆண்டவரோட சமூகத்துல சொல்லணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பான காரியமா போயிடும். சொல்லித்தான் தீரணும். எதுவா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, நாம செஞ்சது ஆண்டவரோட சமூகத்துல சொல்லிதான் தீரணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தருவார். இப்ப இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு என்னன்னு, என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவீங்க, நான் உங்கள் வேதத்தை மறவேன் அப்படிங்கிற. அப்ப நமக்கும் ஒரு சில உபத்திரவங்கள் இருக்கும் இல்லையா இந்த உலகத்துல? நாம எப்படியெல்லாம் உபத்திரப்படுறத நம்ம உணர முடியுது. எந்த விஷயத்திலையும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் சரி, அநேக உபத்திரவங்களை நாம அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்ப கடவுள் இடத்துல இந்த காரியத்துல நான் இப்படி உபத்திரப்படுறேன், இன்னார் என்னை இப்படி உபத்திரப்படுத்துறாங்க, இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப உபத்திரவமா இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை கர்த்தரோட பாதத்துல வச்சுட்டு அப்புறமா சொல்லணும், ஆண்டவரே இந்த உபத்திரவங்களை எல்லாம் பார்த்து என்னை விடுவிச்சிடுங்க, நான் உங்களோட வேதத்தை மறக்க மாட்டேன். நான் வேதத்தை மறக்காம இருந்ததுனாலதான் இப்படி ஒரு வார்த்தை வேதத்துல இருக்கிறத நான் நினைவுபடுத்தி உங்களுடைய சமூகத்துல நான் வேண்டுதல் பண்றேன். அதனால என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்படி சொன்னாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இன்றைய நாள் காலை பொழுதுல நீங்க ஆண்டவரோட சமூகத்துல இந்த நாளை ஒப்படைச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப கர்த்தருடைய இந்த நாளில ஆண்டவர் உங்களை எப்பேற்பட்ட உபத்திரவத்துல நீங்க இருந்தீங்கனாலும் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவிக்க போறார். நீங்க கர்த்தரோட சமூகத்துல கேளுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு வழக்காடு மன்றத்துல வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ரொம்ப உபத்திரவமாக இருந்துச்சுன்னா கர்த்தரோட சமூகத்துல அதை சொல்லுங்க. அந்த உபத்திரவத்தை பார்த்து கர்த்தர் உங்களை இன்றைக்கு விடுவிப்பார். ஆனா ஒண்ணு, நீங்க வேதத்தை மறந்துடாதீங்க.
வேதத்தை மறந்தீங்கன்னா மறுபடியும் உபத்திரவம் தான். அதனால ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களை விடுவிப்பார். கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. எங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து நீர் எங்களை விடுவியும். எங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து எங்களை விடுவியும். எந்த காரியங்கள் எங்களை உபத்திரவத்துக்கு உட்படுத்துதோ அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் உங்கள் வேதத்தை மறவாமல் நினைவுபடுத்தி ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.